வணக்கம் மக்களே! சூப்பர் ஜாப் ஆஃபரோட தாங்க உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். யார் ப்ரொவைட் பண்றா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, Infosys நிறுவனம். 1 இல்ல 2 ஆஃபர் Infosysல இருந்து வந்திருக்கு. அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கங்க. யாராவது ஃபர்ஸ்ட்டா வந்து இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரி ரெகுலரா எங்கெங்க ஹையரிங் ஓப்பனா இருக்குது சொல்ல வேண்டியது என்னோட வேலை. என்னைய சப்போர்ட் பண்ணி என்னைய என்கரேஜ் பண்ணுங்க. ஃபர்தரா நான் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக டெய்லி ரெகுலரா போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Infosys உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இது வந்து ஒரு ரெப்யூட்டட் ஐடி கன்சர்ன் அப்படித்தானே? இவங்க தாங்க இப்போதைக்கு ஆட்கள எடுத்துட்டு இருக்காங்க. ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க ஹையரிங் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா 0 எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது நீங்க இந்த ஆண்டு முடித்தவர்களா இருக்கலாம். இல்ல எனி இயர் முடித்தவர்களாவது இருந்துக்கலாம். அத பத்தி அவங்களுக்கு கன்சர்ன் கிடையாது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேலை செஞ்சு உங்களுக்கு பழக்கம் இல்ல அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன பண்ணணும்? என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லபடியா பேசணும், நல்லபடியா ஆங்கிலத்தில உரையாடணும். இஃப் நாட் அட்லீஸ்ட் நம்ம வர விஷயங்கள வந்து நல்லபடியா கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அது போக என்ன டிகிரி வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, நீங்க பிஎஸ்சியா இருந்தாலும் ஓகே தான். பிஇயா இருந்தாலும் ஓகே தான். பிடெக்கா இருந்தாலும் ஓகே தான். எந்த டிகிரியா இருந்தாலும் ஓகே தான். ஒரு எஸ்கியூஎல் இருக்கு இல்லையா? அந்த ஒரு டேட்டாபேஸ் லாங்குவேஜ், query லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது இருந்தா ஓகே. இஃப் நாட் ஆல்சோ ஓகே. நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நைட் ஷிஃப்ட் வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருந்திருக்காங்க. நீங்க நைட் ஷிஃப்ட் வொர்க் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, இம்மீடியட்டா அப்ளை பண்ணுங்க. இங்க பாருங்க இன்னும் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இம்மீடியேட் ஜாயினர்ஸ். அதாவது நீங்க அப்ளை பண்ணி நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, உடனே நீங்க இந்த வேலைக்கு போறீங்க. ஆஃபர் லெட்டர், கால் லெட்டர் வராத இஷ்யூஸ் எல்லாம் இருக்காது. டக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஆஃபர் லெட்டரும், கால் லெட்டரும் வந்துரும். நீங்க இம்மீடியட்டா ஜாயின் பண்ண போறீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஆஃபர் தாங்க இப்போதைக்கு Infosys நிறுவனம் வழங்கிட்டு இருக்காங்க. ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வேற ஒண்ணுமே இல்லங்க. இந்த ஒரு 4 விஷயம் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நல்லபடியா கம்யூனிகேஷன் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நீங்க உங்களுடைய படிப்பு பிஎஸ்சி, பிஇயா இருந்தா ஓகே. என்ன டிகிரியா இருந்தாலும் ஓகே தான். நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கணும். இம்மீடியட்டா வேலைக்கு சேர்ற மக்களா இருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் 0 எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச அனுபவம் வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. எங்களுக்கு 1 இயர், 2 இயர் இந்த மாதிரிலாம் அவங்க எதுவுமே கேட்கலங்க. நான் இப்ப தான் படிச்சு முடிச்சிருக்கேன். இல்ல நான் எப்பயோ படிச்சு முடிச்சுட்டேன். ஆனா வேலைக்கே போகல. இப்பதாங்க நானு வந்து வேலைக்கு போறேன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும், டெஃபினட்டா நீங்க அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இன்னொரு ஒரு ஜாப் ஆஃபரும் Infosys நிறுவனம் தாங்க ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்ன வேலைக்கு ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜூனியர் அக்கவுண்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு தாங்க ஹையரிங் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு ஜூனியர் அக்கவுண்டன்ட் ரோலுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவுமே 0 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க எந்த ஆண்டு வேணாலும் முடித்து இருந்திருக்கலாம். பட் நீங்க வேலை கிடைக்கல இத்தன நாளா அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்க முன் அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு Infosys நிறுவனம் உங்ககிட்ட இருந்து இந்த வேலைக்கு எதிர்பார்க்கல. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு ஜாப் எல்லாம் வொர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாப் எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். டெஃபினட்டா அப்ளை பண்ணுங்க. சரிங்களா? எஜுகேஷனல் ரெக்வயர்மென்ட்ஸ் அப்படின்றது பிகாம் இங்க குடுத்திருக்காங்க. பிகாம் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் இந்த இது செம்ம ஒரு ஜாப் ஆஃபர். சர்விஸ் லைன், பிபிஓ சர்விஸ் லைன் சொல்லி குடுத்துருக்காங்க. உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நீங்க வந்து மேனேஜிங் அண்ட் வெரிஃபையிங் பேமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ரெய்ஸ்ட் இன் கீப்பிங் ஆன் ட்ராக் ஆன் அப்ரூவல் ஆஃப் பேமெண்ட்ஸ் பை கிளையன்ட் அண்ட் பை ஆன்ஷோர் டீம். பேமெண்ட்ஸ் எல்லாமே ட்ராக் பண்ணி, அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஓகேங்களா? இல்ல வந்து செக் ஃபார் ஓவர் பேமெண்ட்ஸ் பீன் ரிசீவ்ட் பை செக்கிங் வேரியஸ் ரிப்போர்ட்ஸ். நெறைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அனாலிசிஸ் பண்ணி ஓவர் பேமெண்ட்ஸ் எதுவும் இஷ்யூ இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கணும். அதே மாதிரி அலவன்சஸ், பேமெண்ட்ஸ், ஃபண்டிங் இந்த மாதிரிலாம் இதுக்கு இவ்ளோ அலோவன்ட் பண்ணணும், இவ்ளோ பேமெண்ட்ஸ், இவ்ளோ ஃபண்டிங் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்க குடுக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லபடியா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதே மாதிரி நல்லா இன்டராக்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸ்ட்ராங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு ஸ்ட்ராங் சாஃப்ட் ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? நல்லா இங்கிலீஷ் பேசணும். நல்லா வந்து இன்டராக்ட் பண்ணி எல்லாரோடையும் யார் மனசையும் புண்படுத்தாம அவங்க எல்லாரும் சொல்ற விஷயங்கள நம்ம கேட்டுக்கிட்டு நமக்கு ஏத்த மாரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இங்க பாருங்க பிரிஃபர்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்க பேங்கிங்
பேங்கிங் செக்டார்ல தான் இருக்க போறீங்க. ஸோ டொமைன் வந்து பேங்கிங்கு, ட்ரேட் அண்ட் ஃபினான்ஸ்ல, ரிசீவபிள் ஃபினான்ஸ்ல தான் இருக்க போறீங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பேங்கிங் செக்டார் வேலை தாங்க. சரிங்களா? ஸோ அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்குள்ள தான் வரும். டொமைன் அண்ட் ஃபினான்ஸ், அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்க்குள்ள தான் வரும். ஸோ போஸ்டிங் உங்களுக்கு எங்க இருக்கும் அப்டின்னா, ரிக்வயர்மென்ட் தேவைக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் ரிக்வயர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி போஸ்டிங் இருக்கும் அப்டின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அப்ளை அப்டின்ற ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? இதோட லிங்க்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லீவ் பண்றேன். கிளிக் பண்ணி போய் செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை அப்டின்ற ஒரு பட்டன் இருக்குல்ல, இது அப்ளை அப்டின்னு சொல்லி கிளிக் பண்ணோம்னா, இங்க வேற ஒரு பேஜுக்கு நம்மள எடுத்துட்டு போகுது. இந்த ஒரு பேஜ்ல நான் இதுக்கு முன்னாடியே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா அப்டின்னா, நீங்க இங்க அப்ளை பண்ணலாம். இல்ல அப்டின்னா, இப்ப தான் ஃபர்ஸ்ட் பண்றேன் அப்டின்னா, இங்க நியூ யூசர் ரிஜிஸ்டர் அப்டின்னு சொல்லி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, அங்க உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. லைக் உங்களுடைய நேம் என்ன? உங்களுடைய ஆ ஆ என்ன சொல்றது? உங்களுடைய குவாலிஃபிகேஷன் என்ன? அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய இமெயில் அட்ரெஸ் என்ன? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. கரெக்ட்டா குடுத்துருங்க. குடுத்த பிறகு ஆ அவங்க இமெயில் அட்ரெஸ், ஃபோன் நம்பர் உங்களுக்கு முக்காவாசி எந்த ஒரு ஐடி கன்சர்னுமே இமெயில் மூலியமா தாங்க ரிப்ளை பண்ணுவாங்க. இமெயில் தான் அனுப்புவாங்க. ஸோ மறக்காம உங்களோட இமெயில் அட்ரெஸ் ஆக்டிவா இருக்கிற ஒரு இமெயில் அட்ரெஸ குடுங்க. அவங்க ஃபர்தரா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இன்னும் ஒரு ஜாப்க்கு இம்மீடியட்டா வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க இல்லையா? ஸோ ப்ளீஸ் டக்குன்னு அப்ளை பண்ணுங்க. ஆ நீங்க ஃப்ரெஷரா இருந்தாலும் பரவால்ல. இதுக்கு முன்னாடி வேலை பார்த்திருந்த மக்களா இருந்தாலும் பரவால்ல. அப்ளை பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல செட்டில் ஆறதுக்கு நிச்சயமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? தேங்க் யூ. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க் யூ.